வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரீசனிங் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து நம்மளோட குரூப் 2 2A மெயின்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் ரெண்டுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரீசனிங்கோட பார்ட் 5 வீடியோ. ஆல்ரெடி பார்ட் 1 to 4 ரீசனிங் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 12th question. If village A is located to the west of village B. ஸோ இது வந்து ஒரு டைரக்ஷன் சம்மந்தப்பட்ட ஒரு கொஷின். ஆல்ரெடி ஸோ டைரக்ஷன்ஸ் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த பக்கத்தில் பிக்சரில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ டாப்னா நார்த், கீழே பாட்டம் சவுத், அண்ட் உங்களோட லெஃப்ட் வந்து வெஸ்ட், ரைட் வந்து ஈஸ்ட்டு. ஸோ நார்த் அண்ட் ஈஸ்ட்டுக்கு நடுவில் வந்து நார்த் ஈஸ்ட், சவுத் அண்ட் ஈஸ்ட்டுக்கு சென்டர் வந்து சவுத் ஈஸ்ட், வெஸ்ட் அண்ட் சவுத்துக்கு நடுவில் வந்து சவுத் வெஸ்ட், வெஸ்ட் அண்ட் நார்த்துக்கு நடுவில் வந்து நார்த் வெஸ்ட். ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பிக்சரை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் டைரக்ஷனோட பேசிக். இதை வச்சு தான் நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கொடுத்துருக்க கொஷினை பாருங்கள். இஃப் வில்லேஜ் ஏ இஸ் லொக்கேட்டட் டு த வெஸ்ட் ஆஃப் பி. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். A is located to the west of B. ஸோ A போட்டுக்கோங்க, அதான் வில்லேஜ் A. ஓகே, அதோட வெஸ்ட்டில் என்ன இருக்குன்னா B இருக்குது. ஓகே, ஸோ வெஸ்ட்டுனா நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட். ஸோ இங்கே வந்து B, வில்லேஜ் B இருக்குது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். வில்லேஜ் C is to the south of village A. ஸோ வில்லேஜ் சி எங்கே இருக்குன்னா வில்லேஜ் ஏயோட சவுத்தில் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வில்லேஜ் ஏ இருக்குல்ல, அதோட பாட்டமில் வில்லேஜ் சியை போட்டுக்கோங்க. ஸோ சவுத்தில் இருந்தால் இருக்குது பாருங்கள், பக்கத்தில் பிக்சரை பாருங்கள், சவுத் எங்கே இருக்குதுன்னு அதை பார்த்து போடுங்க. நெக்ஸ்ட், வில்லேஜ் டி இஸ் டு த ஈஸ்ட் ஆஃப் வில்லேஜ் சி. ஸோ வில்லேஜ் சி இருக்குல்ல, அதோட ஈஸ்ட்டில் என்ன இருக்குன்னா வில்லேஜ் டி இருக்குது. இப்போ தென் which direction is village D located with respect to village, சாரி இங்கே ஒன்று விட்டுருக்கேன், it is village A வரும். ஓகேங்க, ஸோ village A இருந்து பார்க்கும்போது village D வந்து எந்த லொக்கேஷனில் நமக்கு இருக்குது, அதான் நம்மளோட கொஸ்டின். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது வில்லேஜ் ஏலேருந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் டி எந்த டைரக்ஷனில் இருக்குது, சவுத் ஈஸ்ட்டில் இருக்குது. ஓகே, ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சவுத் ஈஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். Read the following information carefully and then answer the question that follows. ஓகே, ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க, அது நல்லா நம்ம கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி அதுலேருந்து டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். பாருங்கள். ABCD and E helps themselves to buy some drinks from a star. ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ABCD and E 5 பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஷாப்பில் போய் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் வாங்குறாங்க. எய்தர் கூல் ட்ரிங்க்ஸாக இருக்கலாம், ஹாட் ட்ரிங்க்ஸாக இருக்கலாம். ஓகே, ஸோ போய் வாங்குறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். 4 of them each buy a cup of coffee. ஓகே, ஸோ கொடுத்துருக்காங்க இந்த 5 பேர் இருக்காங்களா ABCDE, அவங்கள 4 பேர் வந்து காஃபி வாங்கியிருக்காங்க. ஓகே, இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். இது வந்து ஒரு டேப்லேஷன் மாதிரி நம்ம எழுதிக்கணும் சைடில், அப்போ தான் இதில் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ABCD and E. ஓகே, இதில் யாரோ ஒரு 4 பேர் காஃபி வாங்கியிருக்காங்க. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு B and D do not buy tea as all others do. ஸோ இங்கே பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு காஃபி போட்டுக்கோங்க, அதுக்கு சீன் போட்டுப்போம். நெக்ஸ்ட்டு டீயே, காஃபி யார் வாங்கியிருக்காங்கன்னு தெரியாது, பட் 4 பேர் வாங்கியிருக்காங்க, நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா B and D வந்து டீ வாங்கலை, ஆனால் ஆல் அதர்ஸ் டூ அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது தெரியுமா. அப்போனா B and Dயை தவிர மற்ற எல்லாருமே டீ வாங்கியிருக்காங்க. ஓகே, ஐ ஹோப் இது புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள். இன்ஃபேக்ட்
பி buys only one drink which is a cool drink. இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம பி இருக்கார்ல, அவர் வந்து ஒரே ஒரு ட்ரிங்க் தான் வாங்கி குடிச்சிருக்காரு. அது வந்து என்னடானா ஒரு கூல் ட்ரிங்க். ஓகே, ஸோ நமக்கு இப்போது 3 ஸ்டேட்மெண்ட் கிடச்சிருக்கு. காஃபி வந்து 4 பேர் வாங்கியிருக்காங்க. ஆனால் அந்த 4 பேர் யாருன்னு இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். பி அண்ட் டி வந்து டீ வாங்கலை, மற்ற எல்லோரும் டீ வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்மளோட பி வந்து ஒரே ஒரு ட்ரிங்க் தான் வாங்கியிருக்காரு, அதுவுமே ஒரு கூல் ட்ரிங்க். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், கூல் ட்ரிங்க் இஸ் நாட் பை அதர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் டி. ஓகே, ஸோ கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கியிருக்காங்க, அது யார் வாங்கியிருக்காங்கன்னா பி மட்டும் தான் வாங்கியிருக்காங்க, மற்ற யாருமே வாங்கலை. ஓகே, அதான் கொடுத்துருக்காங்க. கூல் ட்ரிங்க் இஸ் நாட் பை அதர்ஸ். ஸோ வேறு யாரும் வாங்கலை அப்பார்ட் ஃப்ரம் பி. ஸோ பி மட்டும் வாங்கியிருக்காரு, அவரை தவிர்த்து யாருமே கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கலை. நெக்ஸ்ட் கண்டிஷன் பாருங்கள். ஒன்லி ஏ அண்ட் இ டு நாட் பை ஐஸ் டீ. நெக்ஸ்ட் ஐஸ் டீ, அது வந்து ஏ அண்ட் இ இருக்காங்க தெரியுமா, அவங்க மட்டும் வாங்கலை. ஸோ ஏஎன்இ வாங்கலை, அவங்களுக்கு கிராஸ் போட்டுக்கோங்க. மற்ற எல்லோரும் வாங்கியிருக்காங்களாம். ஸோ சியும் வாங்கியிருக்காங்க, டியும் வாங்கியிருக்காங்க. பி வந்து வாங்கலைங்கிற ஸ்டேட்மெண்ட் அதில் குறிக்கலை. ஓகே, உங்களுக்கு புரியுதா? இந்த கண்டிஷன் பாருங்கள். ஒன்லி ஏ அண்ட் இ டு நாட் பை ஐஸ் டீ. ஸோ ஏ அண்ட் இ ஐஸ் டீ வாங்கலாம். அப்போ மற்ற எல்லோரும் வாங்கியிருக்காங்கன்னு நினச்சி நீங்கள் பிக்கும் டிக் போட்டிட போகிறீங்க. நமக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது பாருங்கள். பி வந்து ஒரே ஒரு ட்ரிங்க் தான் வாங்குவார். இந்த இருக்குது பாருங்கள், ஒன்லி ஒன் ட்ரிங்க் விச் இஸ் அ கூல் ட்ரிங்க். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி கூல் ட்ரிங்க் அவர் வாங்கிட்டார். அப்போ மற்ற எந்த ட்ரிங்குமே அவர் வாங்க மாட்டார். ஸோ அவருக்கு மற்ற எல்லாத்துலேயுமே எக்ஸ் கிராஸ் மார்க் போட்டுருங்க. இப்போது காஃபி ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா, 4 பேர் தான் காஃபி வாங்கியிருப்பாங்கன்ட்டு. ஸோ இப்போ பியோட ஸ்டேட்மெண்ட் கட் ஆகிடுச்சுன்னா மீதி நமக்கு 4 பேர் தான் இருக்காங்க. அப்போ அந்த 4 பேரும் காஃபியும் வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ புரிஞ்சுதா இந்த டேப்லேஷன் நான் எப்படி போட்டு ஃபில் பண்ணேன்னு? ஸோ இப்போ இந்த டேப்லேஷன் ஃபில் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போது நம்மளோட கொஷின் என்னடானா, ஹூ அமாங் த ஃபாலோயிங் பைஸ் 3 ட்ரிங்க்ஸ்? 3 ட்ரிங்க் யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள், அவங்க 2 ட்ரிங்க் தான் வாங்கியிருக்காங்க, காஃபி அண்ட் டீ. ஆப்ஷன் பி, அவங்க ஒரே ஒரு ட்ரிங்க் தான், கூல் ட்ரிங்கு. ஆப்ஷன் சி பாருங்கள், அவங்க காஃபி, டீ அண்ட் ஐஸ் டீ 3 வாங்கியிருக்காங்க. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து இட் இஸ் ஆப்ஷன் சி. அண்ட் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஆப்ஷன் டியும் 3 ட்ரிங்க் வாங்கியிருக்காங்களே, காஃபி, டீ அண்ட் ஐஸ் டீ, அப்போ அவங்களையே நம்ம மார்க் பண்ணல அப்படின்ட்டு. ஆனால் நமக்கு ஆப்ஷன்லாம் உங்களுக்கு கொடுக்கல. ஓகேவாங்க? இப்போ ஆப்ஷனில் டியை கொடுத்துருந்தாங்க, சி அண்ட் டினா நீங்கள் சி அண்ட் டி போடலாம். ஓகேவா? பட் ஆப்ஷனில் நமக்கு சி மட்டும் கொடுத்ததுனால நீங்கள் ஆப்ஷன் சி மட்டும் மார்க் பண்ணால் போதும். ஐ ஹோப் இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Okay, next question. In a certain code language, CUP is coded as DAO and RAN is coded as SEM. How will BAD be coded in the language? So basically இந்த coded sum already first உள்ள 4 partsல நல்லா தெளிவாகவே பார்த்துருக்கோம். இங்கே உங்களுக்கு ஷார்ட்கட்டாக எப்படி பண்ணலான்னு சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ CUP அது என்னன்னு மாற்றிருக்காங்கன்னா DAO. ஸோ இதுக்கு ரிலவெண்ட்டான நம்பர்ஸ் எழுதிக்கோங்க. ஆல்ரெடி நம்பர்ஸ் சொல்லியிருக்கேன், A to Z, அதை எழுதிட்டு அதுக்கு 1 to 26 நம்பர் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ 2 Uனா 21, சாரி C வந்து 3, Pனா 16, D வந்து 4, A1, O15 அண்ட் நெக்ஸ்ட்டு RAN. இதை எப்படி கோட் பண்ணியிருக்காங்கன்னா SEM. ஓகே, ஸோ ஆரோட நம்பர் வந்து 18, A1 என்னோட நம்பர் வந்து 14, எஸ்ஸோட நம்பர் 19, ஈயோட நம்பர் 5, எம்மோட நம்பர் 30. ஓகே, இப்போ நமக்கு நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, பிஏடி. ஸோ பியோட நம்பர் வந்து 2, ஏயோட நம்பர் 1, டியோட நம்பர் 4. ஓகே, இதை நம்ம கோட் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், நம்ம நம்பர் கொடுத்த பிறகு பாருங்கள், இங்கே சி வந்து 3 இருக்கா, ஸோ அதோட நெக்ஸ்ட் நம்பர் தான் இங்கே ஃபஸ்ட் நம்பராக வந்திருக்கு 4ன்னு. அண்ட் லாஸ்ட் நம்பர் பாருங்கள் P 16, ஸோ அதோட முந்தின நம்பர் 15 தான் இங்கே வந்திருக்கும். ஸோ செகண்ட் பாருங்கள் RAN, R வந்து 18, S வந்து 19. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்பரை வந்து +1 பண்ணுறாங்க அண்ட் லாஸ்ட் நம்பர் -1 பண்ணுறாங்க. N பாருங்கள் 14, இங்கே M 13. ஸோ அப்படி பார்க்கும்போது B இருக்கா, ஸோ பியோட நம்பரை நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள், ப்ளஸ் பண்ணணுமா மைனஸ் பண்ணுமா? ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து ப்ளஸ்ஸு, ஸோ B வந்து 2, ஸோ
ப்ளஸ் பண்ணால் 3, 3யோட ஈக்குவலண்ட்டான ஆல்ஃபபெட் வந்து சி. அண்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள் லாஸ்ட் லெட்டர் டிஏ, அதோட நம்பர் வந்து 4, லாஸ்ட் லெட்டர் நம்ம மைனஸ் பண்ணுவோம். ஸோ 4 மைனஸ் பண்ணால் 3, ஸோ 3யோட ரெலவெண்ட் ஆல்ஃபபெட் வந்து சி. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து சி, லாஸ்ட் ஒன் வந்து சி நமக்கு கிடச்சிச்சு. ஓகே, ஸோ நமக்கு நடுவில் இருக்க வேர்டு வந்து ஏ, பேட். ஸோ இதுக்கு முந்தின இதில் பாருங்கள் ஆர்ஏஎன். ஸோ அதில் ஏ வந்து எதா கன்வெர்ட் ஆகிருக்குன்னா ஈயை கன்வெர்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ நம்ம இதில் என்ன பண்ணுவோன்னா ஏ இருக்குல்ல ஏ, அதுக்கு பதிலாக இ போடணும். ஸோ ஆன்சர் வந்து சிஇசி. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சிசிஇசி இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து அதோட ரிலவெண்ட் ஆல்ஃபபெட்டோட ரிலவெண்ட் நம்பர் இருக்குல்ல அதை ப்ளஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் லெட்டர் இருக்குல்ல அந்த வேர்டோட லாஸ்ட் லெட்டர் அதோட ஆல்ஃபபெட்டோட ரிலவெண்ட் நம்பரை வந்து -1 பண்ணுறாங்க. ஓகே, சென்டரில் ஏயோட வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு கொடுத்துருக்க டேட்டா வச்சு பார்த்தா ஏ வந்து ஈயாக மாறுது. ஸோ அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சிஇசி. ஓகே, ஐ ஹோப் இந்த சம்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, அண்ட் பார்க்குறவங்களாம் அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களோட இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.